ஆழகால விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அத்துணை தேவர்களும் 33 தேவர்களும் கிண்ணரும் கிம்புருடரும் ரிஷிகளும் முனிவர்களும் யக்ஷினிகளும் தேவலோக கந்தர்வர்களும் அதுக்கும் மேல தேவர்களும் அசுரர்களும் பயந்து நிற்க அந்த வாசுகி விஷத்தை கக்கறா. அப்ப ஈசன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷத்தை அருந்துறான். உலகத்துல இருக்க ஒவ்வொரு புல் பூண்டு செடி அத்துணைக்கும் கடவுள் யாரு? ஈசன். அவனை அழிக்கும் கடவுள்னு கொடுத்துருக்காங்க. அவன் தான் காத்து ரட்சிப்பான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட தயாளு மனம் யாருக்கு அப்படின்னா ஈசனுக்கு உண்டு. அந்த ஈசனோட பரிபூர்ண கடாட்சம் நமக்கு வேணும் அப்படின்னா அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் விழித்து சிவ வழிபாடு பெரிய பலனை கொடுக்கும். அதுக்கும் மேலே பண்டைய யோக சாஸ்திரத்தின்படி இல்லைம்மா நாங்கள் சாமியெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டோம்மா, நாங்கள் ஞான மார்க்கத்தில் போயிட்டோம். சரி, நீங்கள் ஞான மார்க்கத்தில் போனாலும் இறைவன் அடையிறது தான் இல்லைங்களா? சுத்த வெளியோட நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க. அப்படி ஞான மார்க்கத்தில் போகிறீங்க அப்படின்னாலும் அன்றைய நாள் மகா சிவராத்திரி அன்றைக்கு, அதாவது ஒவ்வொரு சந்திர மாதத்தினோட 14வது நாள் சிவராத்திரி அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உள்ள ஆற்றல்கள் எல்லாம் மேல் நோக்கி பாயும் அப்படின்றது நிதர்சன உண்மை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.